ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி கல்லூரி கல்வித்துறை அந்த வகையில் இன்றைய தினம் சௌராஷ்டிர கல்லூரி கொண்டாடி கொண்டிருக்கின்ற உலக தாய்மொழி தினத்திற்கு வருகை கொண்டிருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் எம்பி சுப்பிரமணியம் அவர்களை கரவொலிக்கு வருக வரவேற்று வரவேற்கிறோம். தவறாத வயதிலும் தன்னுடைய தாய்மொழிக்காக பாடுபடக்கூடியவர் சௌராஷ்டிர மக்களிடையே சௌராஷ்டிர மக்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடுகிறார்களோ அங்கு ஐயாவை பார்க்கலாம். ஆண்டுதோறும் இறந்த நிலையில் மாறிக்கொண்டிருக்கின்ற போது புத்தாண்டு பிறக்கின்ற போது புத்தாண்டை பலனை சொல்லக்கூடியவர் எங்கே பெருக்கல் கொடுக்கிறதோ அந்த திண்ணையில் அமர்ந்து இறைவனுடைய சாரத்தை எப்படிலாம் இறைவனை அடைகிறது, என்னென்ன விளைவுகள் ஏற்படும், என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்று நன்கு ஆராய்ந்து எடுத்துரைப்பதை வல்லவர். அப்பேற்பட்ட சிறப்பு விருந்தினர் நமக்கு வந்திருக்கிறார். தமிழ் நன்றாக தெரியும், ஹிந்தி நன்றாக தெரியும், சௌராஷ்டிர மொழி நன்றாக தெரியும், ஆங்கிலம் நன்கு கற்று உணர்ந்தவர். ஆக பன்மொழி புலமை பெற்றவராக நம்முடைய ஐயா வந்திருக்கிறார். எனவே இவருக்கு உலக தாய்மொழி தினம் கொண்டாடுவதை சால சிறந்தது என்று சொல்லலாம். அந்த வகையில் நம்முடைய வந்திருக்கின்ற இவரை அன்போடு வரவேற்று நம் கல்லூரி கல்வி இயக்குநர்கள் மாணவர் மாணவிகள் ஒரு உறுதிமொழி எடுக்க படித்திருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். எனவே அனைவரும் எழுந்து நின்று உங்களுடைய கைகளை நீட்டி நான் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே சொல்ல வேண்டும். செத்து இருக்கிறாங்க கிடையாது. உலக தாய்மொழி நாள் உறுதிமொழி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை கொண்டு வர பாடுபடுவேன். தேவையுள்ள தமிழோசை சத்த வேணும், எல்லாரும் சொல்லணும். தேவையுள்ள தமிழோசை உலகிற்கு முடிக்க என்னால் முடிக்கிறோம். அனைத்து ஆலயங்களிலும் தமிழிலே மிகப்படுவோம், தமிழிலே மிகப்படுவோம். குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் பெயர் சூட்ட பரப்புரை செய்கிறோம். இணையற்ற தமிழுடன் இணைய தமிழையும் காத்து வளர்ப்போம் என்று உலக தாய்மொழி தினமான இன்று மனம்